கனமழை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 6 மாவட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் சென்னை, நெல்லை, தூத்துக்குடி, காரைக்காலில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர். கனமழையின் காரணமாக காஞ்சிபுரம், திருவள்ளூரில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே விடுமுறை அறிவித்தும் இன்று பள்ளிகள் செயல்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் எச்சரித்துள்ளார். மாணவர்களுக்கு ஏதேனும் சிறு இடர்பாடுகள் இருந்தாலும் சம்பந்தப்பட்ட பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். விடுமுறை அறிவித்தும் சில பள்ளிகள் செயல்படுவதாக வந்த தகவலை அடுத்து ஆட்சியர் சண்முக சுந்தரம் எச்சரித்துள்ளார். இந்தியா, ரஷ்யா இடையேயான மாநாடு தொடங்கியுள்ளது. இதில் ரஷ்யாவிடமிருந்து S-400 வகை ஏவுகணைகளை வாங்குவதற்காக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் 2 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். இதனையடுத்து டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை விளாடிமிர் புட்டின் இன்று காலை சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து இருதரப்பு மாநாடு நடைபெற்று வருகிறது. நரேந்திர மோடி மற்றும் விளாடிமிர் புட்டின் ஆகியோர் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் இருதரப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர். இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இதன் முடிவில் இரு நாடுகளுக்கும் இடையே 20 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 40,000 கோடி ரூபாய் மதிப்பில் ரஷ்யாவிடமிருந்து S-400 ரக ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று கூறப்படுகிறது. ரஷ்யாவிடமிருந்து ஏவுகணைகளை வாங்குவதற்கு அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டால் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் வரி குறைப்பை தொடர்ந்து தமிழகத்தில் பெட்ரோல், டீசல் விலை குறைந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹2.63 குறைந்து ₹84.70 எனவும், டீசல் விலை லிட்டருக்கு ₹2.68 குறைந்து ₹77.11 எனவும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் கடலூரில் நேற்று ₹89.19 இருந்த பெட்ரோல் இன்று ₹2.63 குறைக்கப்பட்டு ₹86.56 உள்ளது. டீசல் விலையை பொறுத்தவரை லிட்டருக்கு ₹2.67 குறைந்து ₹78.84 விற்பனை செய்யப்படுகிறது. பெட்ரோல், டீசல் மீதான மத்திய அரசின் வரி குறைப்பு போதாது எனவும் ₹10 குறைக்க வேண்டும் என்றும் வாகன ஓட்டிகளும் முகவர்களும் வலியுறுத்தியுள்ளனர். ₹2000 குறைச்சது இல்லை. ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ₹60, ₹70 இருந்தது ஒரே முட்டை ஏறிச்சு. தொடர்ந்து கேப்பே இல்லாமல் ஏறி போச்சு. பாதிக்கு மேலே ஏறிச்சு. இப்போ ₹2000 குறைச்சதுனால ஒன்றே ஆகிட போகிறதில்ல. திரும்ப இந்த ₹2000 அப்படியே ஏறிட்டு தான் போகும். நாளுக்கு நாள் ஏறிட்டே தான் போயிட்டே இருக்குது. ஏற்கனவே இருந்த ரேட் ₹60 இருக்க டீசல் போது இருந்த அமௌண்ட்டு தான் நாங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்கிட்டு இருக்கோம். இப்போ டீசல் ஏறி எங்களுக்கு ரேட்டு ஏற்ற முடியல. கஸ்டமர்கிட்ட கேட்டால் அவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு கான்ட்ராக்ட் போயிடுறாங்க. ஆப்ஷன் வேறு மாதிரி போயிடுறாங்க. அதனால் கஸ்டமர் பிஸ்னஸும் டெல் ஆகுது. டீசல் ஏறி எங்களுக்கு எந்த யூஸும் இல்லை. இன்னும் குறைஞ்சா ₹10 குறைஞ்சா. பெட்ரோல், டீசலை GST வரம்புக்குள் கொண்டுவர வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, விண்ணை முட்டும் அளவுக்கு பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்து வருவதால் சாதாரண மக்கள் கடும் அதிருப்தியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனை பிரதமர் நரேந்திர மோடி புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ள அவர் பெட்ரோல், டீசலை GST வரம்புக்குள் கொண்டுவர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல், டீசல் வரி குறைப்பு வெறும் கண் துடைப்பு என முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், ஓராண்டில் விலையை தாறுமாறாக உயர்த்தி மக்களை கசக்கி பிழிந்துவிட்டு தற்போது ₹1.50 மட்டும் குறைத்துள்ளதாக கூறியுள்ளார். பெட்ரோல், டீசல் விலையை GST வரம்புக்குள் கொண்டு வந்தால் மட்டுமே இதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என தெரிவித்துள்ள சிதம்பரம், மத்திய அரசு இதனை செய்ய மறுப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். பெட்ரோல், டீசல் விலை வருமானத்தில் சுகஜீவனம் நடத்தி வந்த மத்திய அரசுக்கு மக்களின் கஷ்டம் இப்போதுதான் புரிகிறதா என்றும் சிதம்பரம் வினவியுள்ளார். மாநில அரசு வாட் வரியை குறைத்தால் பெட்ரோல், டீசல் விலை லிட்டருக்கு ₹5 வரை குறைய வாய்ப்புள்ளதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் எடுத்தவாயநத்தம் கிராமத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசானது கச்சா எண்ணெய் உற்பத்தி வரியில் ₹2 குறைத்துள்ளதாக கூறினார். தமிழக அரசாங்கமும் பெட்ரோல் டீசலுக்கான
வரியை கொஞ்சம் குறைத்தார்கள் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 5 ரூபாய் மொத்த பணத்தில் மொத்த விலையில் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியின் அழைப்பை ஏற்று பாஜக ஆளும் 13 மாநிலங்களில் பெட்ரோல் டீசலுக்கான வாட் வரி குறைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெட்ரோலுக்கான வாட் வரி மட்டும் குறைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வலியுறுத்தலை தொடர்ந்து பாஜக கூட்டணி ஆளும் மாநிலங்களில் வாட் வரி குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி உத்தரப்பிரதேசம், குஜராத், ஹரியானா, மத்திய பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தராகண்ட், அசாம், திரிபுரா, கோவா, ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களில் பெட்ரோல் மற்றும் டீசலுக்காக தலா 2 ரூபாய் 50 காசுகள் அளவுக்கு வாட் வரி குறைக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் பெட்ரோலுக்கு மற்றும் வாட் வரி குறைக்கப்பட்டுள்ளது. அருண்ஜேட்லியின் கோரிக்கையை நிராகரித்துள்ள கேரளா வரியை குறைக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. வரி குறைப்பு தொடர்பான தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்து இன்று தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.